நம்மளோட கண்ணால் ஒரு காட்சியை பார்க்குறோம். இதை நம்மளுடைய புறப்பார்வைன்னு சொல்லலாம். புறப்பார்வை மட்டுமே நம்ம பார்வையை முழுமைப்படுத்தாது. நாம் அகப்பார்வை கொண்டவங்களாகவும் இருக்கிறோம். புறப்பார்வைங்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறது, அகப்பார்வைங்கிறது நம்ம மனசால் பார்க்குறது. அதாவது நம்ம கண்ணால் பார்க்குற காட்சிகளை நம்ம மனசில் ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிறது தான் அகப்பார்வை, நம்ம மனசோட பார்வை. ஒரு உதாரணத்துக்கு, ஒருத்தரை நாம் பார்க்குறோம், அவர் நம்மக்கிட்ட தொடர்பு கொள்கிறாரு. அவருடைய முகம், பாவனைகள், அசைவுகள் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இது நம்ம புறப்பார்வை. அவர் யார், நமக்கும் அவருக்குமான உறவு என்ன, அந்த உறவோட முக்கியத்துவம் என்ன, நாம் அவர்கிட்ட என்ன பேசணும், எப்படி நடந்துக்கணும், அவரால் நமக்கு என்ன நன்மை, நம்மளால் அவருக்கு என்ன நன்மை செய்ய முடியும், எதுவுமே இல்லைன்னா அவர்கிட்ட இருந்து எப்படி அழகான முறையில் விலகிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம மனசில் தான் நம்ம முடிவு பண்ணுறோம். இதுதான் அகப்பார்வை, நம்ம மனசோட அணுகுமுறை. நம்மளுடைய அகப்பார்வையோட தன்மை தான் அவரோட நமக்கு அமையக்கூடிய உறவோட தன்மையை தீர்மானிக்கும். நம்ம அகப்பார்வையில் தெளிவு இருந்தால் நம்மளுடைய எல்லா உறவுகளையும், இன்னும் நம்ம வாழ்க்கையோட எல்லா தன்மைகளையும் சரியான முறையில் நம்ம கையாள முடியும், அமைச்சிக்க முடியும். நம்ம கண் வெறும் புலன் தான். அதை இயக்கிறதும் அதை வச்சு வாழ்க்கையை வாழ்கிறதும் நம்ம மனசு தான். மனசில் தெளிவு இருக்கும்போது, ஒரு சமநிலை தன்மை இருக்கும்போது நம்ம புலன்களை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். அஷ்டாங்க யோகத்தில் பிரத்யாகாரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நம்ம புலன்களை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது. அது நம்ம மனசோட தெளிவையும் ஞானங்களையும் கொண்டு தான் சாத்தியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம புலன்களை கட்டுப்பாட்டில் வச்சுக்காது தான் முக்கியமான காரணம்னு நம்ம உணர்ந்துக்கணும். அதாவது நம்ம அகப்பார்வையோட குறைபாடு தான் நம்ம பிரச்சனைகளுக்கும் நோய்களுக்கும் காரணம். நம்ம பார்வையோட உயிர் நம்ம மனசு தான். நம்ம கண்ணால் பார்க்குற அத்தனை விஷயங்களையும் சந்திக்கிறதும் அனுபவிக்கிறதும் நம்ம மனசு தான். அதையெல்லாம் சிந்தனைக்கு உட்படுத்தி நன்மை தீமைகளை பிரித்து பார்த்து நம்ம உடம்பை ஒரு செயலை செய்ய வைக்கிறது நம்ம மனசு தான். அந்த செயல்கள் தான் நம்ம வாழ்க்கையை அமையுது. அதனால் அகப்பார்வை தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். நம்ம மனசு அமைதி இல்லாமல், தெளிவு இல்லாமல், கெட்ட குணங்களில் நிறைஞ்சிருக்கும்போது நம்ம புறப்பார்வையால், அதாவது நம்ம கண் நல்லா தெளிவாக தெரிகிறதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அதனால் தெளிவான அகப்பார்வையை கொண்ட மனிதர்களாக நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அதுக்கான வழிமுறைகளில் கண்டிப்பாக நம்மளை ஈடுபடுத்திக்கணும். அதில் இறைவழி தியானம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வழிமுறைங்கிறத இங்கே நான் பதிவு பண்ணுறேன்.